தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால மற்றவங்க எல்லாரும் தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே நீங்கள் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு அதற்காக உழைக்கக்கூடிய நபர் தான் தனுசு ராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து தனுசு ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. என்னடா நம்ம லைஃப் இன்னும் இப்படியே இருக்குது, கடந்த 2.5 வருஷமாக நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டோம். 2025 வந்தமே கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எப்போ தான் நல்லது நடக்கும் அப்படின்னு தான் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் 5 கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் ஒன்றா இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. நிச்சயம் உங்களுக்கு தனுசு ராசியை பிறந்த அனைவருக்குமே நல்ல நல்ல பலன்களை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நிறைய கசப்பு, வேதனை, எல்லாமே இழப்புகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. தன் வாழ்க்கையில் எப்போ தான் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்க போகுது. ஏன்னா வேலையின் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான். நிறைய பேருக்கு வேலை நிறைய பிரச்சனை, தடுமாற்றம் எல்லாமே இருக்கும். நல்ல நிரந்தரமான வேலை கிடைச்சிருக்காது. ஏதாவது ஒரு 10,000 5,000 சம்பளத்தை தான் போயிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்க நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும், இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ, இல்லை ஐடி ஜாப்போ, நீங்கள் எந்த ஜாப் ட்ரை பண்ணாலும் இன்னொரு 6-7 மாத காலகட்டத்தில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மீனத்தில் 6 மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார். இந்த 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மிகுந்த நல்ல நல்ல பலன்களை எல்லாமே தனுசு ராசிக்கு சனி பகவான் தரப்போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா ராகு பெயர்ச்சி தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார். ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே உங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ண போகிறாங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி நிறைய நபர்களுடைய தொந்தரவுங்கிறது இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தொந்தரவுங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்களும் ஒரு கம்பெனியில் 5-6 வருஷமாக வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இரவு பகல் பார்க்காம உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும். இதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா நல்ல வரன் தேடி அமையும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப தடைபட்டு தான் போயிட்டு இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டு சைட்லேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் நிறைய சிக்கல்கள், பிரச்சனை எல்லாமே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கண்டிப்பாக
ஒருத்தருடைய துணை அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கைங்கிறது நிச்சயமாக அமையும். அடுத்து 2வது திருமணம் பண்ணும்போது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்களா, கூட இருக்கிறவங்க எந்த மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிற, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக வந்து 2வது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்காங்க. யார் அப்படி நினச்சிட்டு போகிறாங்க, நம்ம லைஃப் நம்ம தான் வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்க்கை விரைவில் அமையும். குழந்தைய பாக்கியத்திற்காக எங்கே தனுசு ராசி நேயர்களுக்கு விரைவில் இந்த 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது சனி பெயர்ச்சி நடக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. அது நீங்கள் சொந்தக்காரர்கிட்ட கொடுத்திருந்தாலும் இல்லை நண்பர்கிட்ட கொடுத்திருந்தாலும் உங்கள் பணம் விரைவில் உங்கள் கைக்கு வரும். உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கடந்த 2.5 வருஷமாகவே உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது அவங்க கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க, என்ன உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் நடக்கிறதில்ல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வேலையிலிருந்து தடுமாற்றம் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப வளர்ச்சிக்கு வர போகிறீங்க. என்னடா இது நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு இவ்வளோ மேலே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது பொறாமை தான் வந்து பட போகிறாங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொறுத்தவரை நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க. நினச்ச மார்க் வரல என்ன பண்ணுறது, நல்ல காலேஜ் கிடைக்கல என்ன பண்ணுறது, நல்ல கோர்ஸ் கிடைக்கல என்ன பண்ணுறது நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேயர்களை வந்து அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் குணமாக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் வரக்கூடிய நாட்களில் மேம்படும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகக்கூடிய நபர்கள் அதிகமாகவே காணப்படக்கூடிய ராசினா அது தனுசு ராசிக்காரங்க தான். காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தனோடு கம்பேர் பண்ணி நம்மளுக்கு அது வேணும் அப்படின்னு அதிகமாக வந்து ஆசைப்படக்கூடிய நபர்களாக தான் வந்து தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. இந்த ஆசை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கடன் வாங்கக்கூடிய நபர்களுக்கு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ நீங்கள் போய் தனுசு ராசிக்காரங்களை கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் சொல்லுவாங்க. காரணம் வந்து அதிக ஆடம்பரத்தை நோக்கி போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் ஆடம்பரத்தை கண்டிப்பாக நீங்கள் குறைச்சே ஆகணும். அப்படி குறைச்சா மட்டும்தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போக முடியும். தனுசு ராசிக்காரங்க எப்படியா அந்த கடன் இருந்து மட்டும் தப்பிச்சிட்டுனா போதும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே முழுவதும் முடிய போகுது. இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்துமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு நடக்க போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெயர்ச்சி நடக்க இருக்குது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்குது. அதற்கப்புறம் 2வதாக பார்த்தீங்கன்னா வந்து மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு பெயர்ச்சி நடக்குது. இந்த 3 பெயர்ச்சியுமே உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்களோ அதை எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கசப்பு வேதனை எல்லாமே நிறைய இழப்புகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமாக நிவர்த்தியாகி நீங்களும் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழ போகிறீங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக அமைய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறான தீய பழக்கத்திலிருந்து ஈடுபடாமல் முற்றிலும் அதிலிருந்து வெளியே வந்து குடும்பத்தையும் உங்களுடைய ஃபேமிலியை மட்டும் பார்த்து கொஞ்சம் லைஃப்பில் முன்னேறக்கூடிய வழியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விட மிகவும் அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு தனுசு ராசிக்கு நிச்சயமாக அமையும்.
தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்தே அப்படியே வந்து பண வரவு அப்படிங்கிறது கணிசமாகவே அப்படியே உயரப்போகுது. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே அப்படியே படிப்படியாகவே முற்றிலும் உங்களுக்கு குறைஞ்சிட்டு வந்துடும்.